உலகத்தில் பிரபஞ்சத்தில் கோடி தெய்வங்கள் இருந்தாலும் குல தெய்வத்துக்கு இணையாகாது அப்படிங்கிறத ஆகம சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. அப்படிப்பட்ட குலதெய்வத்தை எதனால் இவ்வளவு சிறப்பாக சொல்லி வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒவ்வொரு கஷ்டம் வரும்பொழுது, ஒவ்வொரு தேவை வரும்பொழுது, ஒவ்வொரு கோயிலுக்கு போய் பிரார்த்தனை பண்ணுறது அப்படிங்கிறத விட, உங்களுடைய ஜனனம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடியே, உங்களுடைய கரு உருவாவதற்கு முன்னாடியே உங்களுடைய பரம்பரையில் உங்களுக்காக நிறைய வேண்டுதல் வச்சுருப்பாங்க. மற்ற எந்த தெய்வமாக இருந்தாலும் வழிபாடு வச்சுக்கும் பொழுது அந்த வழிபாட்டுக்கு அருள் கொடுக்கும், அல்லது வழிபாடு தீருவதற்குண்டான வழிமுறைகள் கொடுக்கும். ஆனால் குலதெய்வம் மட்டும்தான் அந்த வழிபாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு, நீங்கள் வேண்டிய வேண்டல்களுக்கு மிகப்பெரிய வரம் கொடுக்கக்கூடிய விஷயத்தை கொடுக்கக்கூடிய தெய்வமாக குலதெய்வம் இருக்குது அப்படிங்கிறது உண்மை. உங்களுக்கு வாராத பிரச்சனை வந்தது, சொல்ல முடியாத சோதனை வந்தது அப்படின்னா, குலதெய்வத்து கோயிலில் பொங்கல் வச்சு அந்த பொங்கலை குலதெய்வத்து கோயிலுக்கு சாத்திட்டு நெய்வேத்தியம் பண்ணிட்டு அந்த பொங்கலை நீங்கள் அங்கே சாப்பிட்டு 4 பேருக்கு தானம் பண்ணும் பொழுது அதுலேயே உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், மழை போன்ற பிரச்சனைகள் கூட பனி போன்று நீங்கக்கூடிய பாக்கியத்தை குலதெய்வம் கொடுக்குது அப்படிங்கிறது உண்மையாக இருந்துச்சு. தீபஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்திரம் பரவட்டும். சார் வணக்கம் சார். வணக்கம் சார், அந்த வீட்டில் குலதெய்வ வழிபாடுன்னு சொல்லுவாங்க, ரொம்ப முக்கியம் அப்படிம்பாங்க. அது ஏன் சொல்கிறாங்க, ஏன் அவ்வளோ முக்கியமாக ஃபாலோ பண்ணணும்? இந்த குலதெய்வம் அப்படிங்கிறது எல்லா குடும்பத்திலுமே பெரியவங்க கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு வச்சுக்க, என்ன கஷ்டம் வந்தாலும் குலதெய்வத்தை நினச்சிக்க அப்படிங்கிற விஷயத்தை ஒரு வரமுறையாகவே சொல்லி வச்சுருப்பாங்க. எந்த குடும்பமாக இருந்தாலும் இந்த மாதிரி சொல்வதற்கு காரணம் என்ன கேட்டிங்கன்னா, உலகத்தில் பிரபஞ்சத்தில் கோடி தெய்வங்கள் இருந்தாலும் குல தெய்வத்துக்கு இணையாகாது அப்படிங்கிறத ஆகம சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது. அப்படிப்பட்ட குலதெய்வத்தை எதனால் இவ்வளவு சிறப்பாக சொல்லி வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பிறந்ததுக்கப்புறம் கல்வி கற்றுக்கணும், அல்லது உத்தியோகம் போகணும், அல்லது நல்ல இடத்துல திருமணம் நடக்கணும், அல்லது நல்ல உத்தியோகம் கிடைக்கணும், அல்லது சமுதாயத்தில் கௌரவமான காசு பணத்தோட வாழ்க்கை வாழணுங்கிற எண்ணம் இருக்கும். அந்த எண்ணம் வரும்பொழுது இந்த மாதிரி பிரார்த்தனை வச்சுக்குவோம். ஆனால் நீங்கள் பிறந்து வளர்ந்து வச்சுக்கக்கூடிய இந்த பிரார்த்தனைகளை விட, உங்களுடைய பரம்பரையில் நீங்கள் பிறக்காததுக்கு முன்னாடியே உங்களுடைய அம்மா அப்பா, என்னுடைய சந்ததி, என்னுடைய மகன் நல்லா இருக்கணும்னு வேண்டியிருப்பாங்க, மகன் மகள் நல்லா இருக்கணும்னு வேண்டுவாங்க. அதே மாதிரி அப்பாவுடைய அப்பா பார்த்தீங்கன்னா, தாத்தா பார்த்தீங்கன்னா, நான் நல்லா இருக்கணும், என்னுடைய மகன் நல்லா இருக்கணும், என்னுடைய பேர குழந்தைகள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை தாத்தா வேண்டியிருப்பார். தாத்தாவுக்கு மேலே கொள்ளு தாத்தா பார்த்தீங்கன்னா அவருடைய வயசுக்கு அவருடைய சந்ததியில் வேண்டியிருப்பார். இந்த மாதிரி உங்களுடைய பரம்பரை என்று சொல்லக்கூடிய 7 தலைமுறையாக இருக்கக்கூடிய அந்த பரம்பரையில் இருக்கக்கூடிய பெரியவங்க, அப்பா அம்மா தாத்தா பாட்டி கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி உட்பட 7 தலைமுறையாக என்னென்ன வேண்டுதல் வச்சாங்களோ அந்த வேண்டுதல் முழுவதும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரே தெய்வம் இந்த குலதெய்வம் மட்டும்தான். நீங்கள் ஒவ்வொரு கஷ்டம் வரும்பொழுது, ஒவ்வொரு தேவை வரும்பொழுது, ஒவ்வொரு கோயிலுக்கு போய் பிரார்த்தனை பண்ணுறது அப்படிங்கிறத விட, உங்களுடைய ஜனனம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடியே, உங்களுடைய கரு உருவாவதற்கு முன்னாடியே உங்களுடைய பரம்பரையில் உங்களுக்காக நிறைய வேண்டுதல் வச்சுருப்பாங்க. அந்த வேண்டுதல் காசி போகணும், ராமேஸ்வரம் போகணும், வேறு இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறத விட, கண்டிப்பாக உங்களுடைய மூதாதையர்கள் இந்த வேண்டுதல்கள் அனைத்துமே உங்களுடைய குலதெய்வத்து கோயிலில் வச்சுருப்பாங்க. அவங்க கால் பட்ட அந்த இடத்துல நீங்களும் மனசார வேண்டுதல் வைக்கும் பொழுது அந்த வேண்டுதல்களுக்கு மிகப்பெரிய வலிமை கிடைக்குது, அந்த வேண்டுதல்களுக்கு மிகப்பெரிய வரம் கிடைக்குது அப்படிங்கிறது. மற்ற எந்த தெய்வமாக இருந்தாலும் வழிபாடு வச்சுக்கும் பொழுது அந்த வழிபாட்டுக்கு அருள் கொடுக்கும், அல்லது வழிபாடு தீருவதற்குண்டான வழிமுறைகள் கொடுக்கும். ஆனால் குலதெய்வம் மட்டும்தான் அந்த வழிபாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு, நீங்கள் வேண்டிய வேண்டுதல்களுக்கு மிகப்பெரிய வரம் கொடுக்கக்கூடிய விஷயத்தை கொடுக்கக்கூடிய தெய்வமாக குலதெய்வம் இருக்குது அப்படிங்கிறது உண்மை. அதனால தான் குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது யாராக இருந்தாலும், நம்ம எந்த ஊரில் இருந்தாலும் எந்த நாட்டில் இருந்தாலும் குலதெய்வத்தை மறக்க வேண்டாம். குலதெய்வ சம்பந்தப்பட்ட விஷயங்களை நினச்சி, குலதெய்வத்தை மட்டுமாவது நினச்சி நம்ம நமஸ்காரம் வச்சுக்கணும். சாதாரணமாக ஒரு மந்திரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, தெய்வ நாமாவளியை ஒரு முறை அப்படிங்கிறத விட 2 முறை உச்சரிக்கிறதுக்கு, 3 முறை உச்சரிக்கிறதுக்கு, 48 முறை உச்சரிக்கிறதுக்கு, 108 முறை உச்சரிக்கிறதுக்கு, 1008 முறை உச்சரிக்கிறதுக்கு, 1008 முறை உச்சரிக்கிறதுக்கு, ஒவ்வொரு உச்சரிப்புக்கும் ஒவ்வொரு விதமான அம்சங்கள் இருக்கிறதாக சாஸ்திரத்தை சொல்லப்பட்டிருக்குது. இதே மாதிரி தான் நீங்கள் வேண்டக்கூடிய வேண்டுதல், இன்னைக்கு வேண்டுறீங்க அப்படிங்கிறத விட, நேற்று வேண்டினீங்க அப்படிங்கிறத விட, 7 தலைமுறையாக நீங்கள் நல்லா இருக்கும்னு வேண்டியிருப்பாங்க இல்லையா? அப்போ 7 தலைமுறையாக எத்தனையோ ஆயிரக்கணக்கான வேண்டிய அந்த வேண்டுதல் உங்களுக்கு வரமாக கிடைக்கும், கிடைச்சித்தான் ஆகணுங்கிற விஷயத்தை நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. மற்ற தெய்வத்தை கோயிலுக்கு போனீங்கன்னா இந்த நேரத்தில் சாமி கும்பிடு, இந்த மாதிரியான ஆகம விதியை பின்பற்றி எடுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் குலதெய்வத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் அமைதியாக சாமி கும்பிட்டாலும் சரி, அழுது
புரண்டு சாமி கும்பிட்டாலும் சரி, நீங்கள் முறையான சாமி கும்பிட தெரியாமல் சாதாரணமாகவே சத்தம் போட்டு வேண்டினாலும் சரி, கண்டிப்பாக மொத்தமான பலன்களை சத்தம் இல்லாமல் கொடுக்கக்கூடிய ஒரே தெய்வம் இந்த குலதெய்வம் அப்படிங்கிறது உண்மை. இல்லை, எனக்கு இதில் நம்ம இப்போ குலதெய்வ வழிபாடுங்கிறது ரொம்ப முக்கியம். அதில் இப்போ ஃபாரின்லாம் போயிருப்பாங்க, நான் வந்து வருஷத்துக்கு வரத்துக்கே ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஆகும். இது எத்தனை வருஷங்களுக்கு ஒரு முறை குறைந்தபட்சம் வந்து அடிக்கடி கோயிலுக்கு போகணும்? குலதெய்வம் பக்கத்தில் உள்ளவங்க மாதம் ஒரு முறை போகிறாங்க. இன்னும் சில பேர் வந்து வாரம் போகிறாங்க. இன்னும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா தினசரி போகக்கூடிய அமைப்பு வந்துட்டு இருக்கும். இந்த மாதிரி தூரம் தொலைவில் இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக குலதெய்வத்துக்கு குலதெய்வ சம்மந்தப்பட்ட வழிபாட்டு முறைகளை உங்களுடைய குடும்பத்தில் வந்து எந்த மாதிரி நீங்கள் வந்து வழிமுறை பண்ணணும் அப்படின்னா, வருஷம் ஒரு முறை கண்டிப்பாக குலதெய்வத்து கோயிலுக்கு போகக்கூடிய கட்டாய வழக்கத்தை ஏற்படுத்திக்கணும். மற்ற கோயிலுக்கு போகும் பொழுது கணவன் அல்லது மனைவி அல்லது குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து நீங்கள் மாறி மாறி போகலாம். ஆனால் குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது மட்டும் கண்டிப்பாக குடும்பத்தோடு போகக்கூடிய வழக்கத்தை ஏற்படுத்திக்கணும்னு சொல்லி சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது ஒன்று. அந்த மாதிரி போகக்கூடிய காலம் வந்து வருஷத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக. வாய்ப்பு இருந்து வசதி இருந்து பக்கத்தில் இருந்தது அப்படின்னா நீங்கள் வாரம் கூட போகலாம். ஆனால் வருஷத்துக்கு ஒரு முறை அப்படிங்கிறது கண்டிப்பாக போகணுங்கிற விஷயத்தை நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது. அதே மாதிரி நான் வெளியூரில் இருந்துகிட்ருக்கிறேன் அல்லது வெளி மாநிலம் வெளிநாட்டில் இருந்துகிட்ருக்கிறேன், என்னால் வருஷம் சரியாக வர முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த வருஷம் உங்களுடைய குலதெய்வத்துக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தமிழ் மாதம் 12 மாதங்களில் ஒரு குறிப்பிட்ட மாதம் சிறப்பான மாதமாக வந்துட்டுருக்கோம். அந்த குலதெய்வத்துக்குன்னு வந்து அதி பூஜை புனஸ்காரம் செய்யக்கூடிய மாதமாக வந்துட்டுருக்கோம். அந்த மாதத்தில் வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வர பாருங்கள். வர முடியலையா, அந்த மாதிரியான அந்த குலதெய்வத்துக்கு பூஜை பண்ணக்கூடிய அந்த பூஜை புனஸ்காரம் பண்ணக்கூடிய மாதத்தில் வந்து குலதெய்வத்து கோயிலுக்கு ஒரு சிறு காணிக்கை கொடுத்து அந்த பூஜை செய்யப்பட்ட பிரசாதம் உங்கள் வீட்டுக்கு வர்ற மாதிரி அந்த குலதெய்வத்து கோயில் இருக்கக்கூடிய பூசாரி அல்லது குருக்கள் கிட்ட சொன்னீங்க அப்படின்னா தாராளமாக அனுப்பிச்சி வைப்பார். அதுக்கு பெரிய செலவு இருக்காது, ஒரு 50-100 கொடுத்தா போதும். அந்த மாதிரியாவது வருஷம் ஒரு முறை குலதெய்வத்துக்கு நீங்கள் போகாட்டி கூட குலதெய்வத்து கோயில் பிரசாதம் உங்கள் வீட்டுக்கு வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. அது மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மை. ஓகே, ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த ஒரு காரணமாக சொல்லுவாங்க, ரொம்ப வருஷம் ஆச்சு ஏன்னா போய், ஆனால் இன்னும் நான் போகிறதுக்கு இப்போ ஃபாரினில் இருக்கேன், ரொம்ப வருஷம் ஆகும்பாங்கல்ல, அதுக்காக தான் இந்த கேள்வி கேட்டேன். இப்போ குலதெய்வ வழிபாடு நடத்துகிறாங்கல்ல, நிறைய கோயில்களில் வந்து அது 12 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கும், இல்லை வருஷத்துக்கு ஒரு முறை நடத்துகிற கோயிலும் இருக்குது. இது குலதெய்வ வழிபாட்டில் பொதுவாக அந்த வழிபாடு சார்ந்து கவனிக்க வேண்டியது ஏதாவது முக்கியமானது இருக்கா? இல்லை, குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது வந்து வருஷம் ஒரு முறை. எந்த ஒரு குலதெய்வமாக இருந்தாலும் 12 மாதங்களுக்கு ஒரு முறை அந்த குலதெய்வத்துக்கு வந்து சிறப்பு வழிபாட்டு முறைகள் அப்படிங்கிறது நிச்சயமாக வந்துட்டுருக்கும். 12 வருஷத்துக்கு ஒரு முறை பண்ணக்கூடியது வந்து வழிபாடு இல்லை, கும்பாபிஷேகம். அந்த கோயிலை வந்து புதுப்பிக்கக்கூடியது. அந்த கோயிலில் வந்து ஏதாவது வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ சின்ன குறைகள் தெரிவிங்களே, அந்த குறைகளை நிவர்த்தி பண்ணக்கூடிய அமைப்பில் திருப்பணிகள் செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கிறது 12 வருஷத்துக்கு ஒரு முறை. 12 வருஷங்களுக்கு ஒரு முறை கண்டிப்பாக கும்பாபிஷேகம் பண்ணுங்கிற விஷயத்தை நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. இந்த மாதிரி விஷயங்களை வந்து கவனிக்க வேண்டியது என்ன கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக குலதெய்வத்து கோயிலுக்கு போகணுங்கிற விஷயத்தை கண்டிப்பாக கவனிச்சுக்கணும். ஒன்று அப்படிங்கிறது, உங்களுக்கு வாராத பிரச்சனை வந்தது, சொல்ல முடியாத சோதனை வந்தது அப்படின்னா குலதெய்வத்து கோயில் பொங்கல் வச்சு அந்த பொங்கலை குலதெய்வத்து கோயிலுக்கு சாத்திட்டு நெய்வேத்தியம் பண்ணிட்டு அந்த பொங்கலை நீங்கள் அங்கே சாப்பிட்டு 4 பேருக்கு தானம் பண்ணும் பொழுது அதுலேயே உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், மழை போன்ற பிரச்சனைகள் கூட பனி போன்று நீங்கக்கூடிய பாக்கியத்தை குலதெய்வம் கொடுக்குது அப்படிங்கிறது உண்மையாக இருந்துகிட்டு இருக்கு. ஓகே, ரொம்ப நன்றி சார். நன்றி. தீபஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்திரம் பரவட்டும்.